Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ரயில்வே மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். ஐசிஎஃப்பில் இருக்குது இந்த இடம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும் ஹாலிடேன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 40 rupees, குழந்தைங்களுக்கு 15 rupees, பிலோ 3 years old வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் கேமரா இல்லைனா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, வீடியோ எல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 100 rupees பே பண்ணணும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ரயில்வே பார்ட்ஸில் யூஸ் பண்ணி நிறைய அழகான மாடல்ஸ் ரொம்ப அழகாக செஞ்சு நிறைய வச்சுருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனரியாக இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸான நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல. உட்காரத்துக்கு நிறைய பெஞ்சஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நிறைய மரம் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் நிழலாகவே இருக்குது. ரொம்ப நீங்கள் டே டைமில் போனீங்கன்னா கூட நல்ல ஃபுல்லாகவே நிழலாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ உள்ளே என்டர் ஆகிடலாம். இப்போ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸை விசிட் பண்ண நிறைய தலைவர்களோட பிக்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்திய தலைவர்கள் மட்டும் இல்லை, உலக தலைவர்களும் இந்த இடத்துல நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவீன் எலிசபெத் விசிட் பண்ண பிக்சர் கூட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மினியேச்சர்ஸ் இருக்குது. ட்ரெயினோட மினியேச்சர்ஸ், எல்லா ட்ரெயினோட மினியேச்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னெல்லாம் ட்ரெயின் செஞ்சதோ எல்லா ட்ரெயினோட மினியேச்சர்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இனாகுரேஷன் ஃபங்க்ஷனோட சர்டிஃபிகேட். ஜவஹர்லால் நேரு அவருடைய கழுத்து போட்டிருக்கு. ஸோ நிறைய ட்ரெயின் அண்ட் கார்ஸ் நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த இடம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ மினியேச்சர்ஸ் இருக்குது, ட்ரெயினோட மினியேச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவங்க விசிட் பண்ண டைமில் எடுத்த பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மினியேச்சருமே நல்லா எப்படி ரியலாக இருக்குமோ அது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இன்டீரியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் ஒரு மினியேச்சரும். கிட்ஸுக்கு கண்டிப்பாக வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மினியேச்சர். இது வந்து ஆக்சிடென்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன். ஸோ நம்ம இந்தியாவில் இந்த இடத்துலேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அதோட மாடல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம இங்கே செஞ்சு வெளியே எக்ஸ்போர்ட் பண்ண நிறைய ட்ரெயின்ஸோட மாடல் கூட இங்கே நிறைய இருக்குது. நாங்கள் வந்து வீக் டேயில் தான் போயிருந்தோம். வீக் டேயில் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. அதனால் நீங்கள்
வீக் டே மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பொறுமையாக. இது வந்து எமிஷன் டெஸ்ட் காருன்னு ஒரு ட்ரெயின். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத் இருக்காங்க. 1961 வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நல்ல லக்ஸரி ட்ரெயின்ஸோட இன்டீரியர்ஸோட பிக்சர்ஸ் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து டீலக்ஸ் கேபின் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இன்டீரியர்ஸ் பிக்சர்ஸ் நம்ம அங்கே பார்க்க முடியும். இது வந்து மகாராஜா எக்ஸ்பிரஸ். அது உள்ள எவ்வளோ லக்ஸரியாக இருக்குங்கிறத இந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு டைனிங் ஏரியா. ஸோ பெட்ரூம், டாய்லெட் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிற இமேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூட சில நிறைய ட்ரெயின் லக்ஸரி ட்ரெயினோட இன்டீரியர் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஆன்டிக் பொருள் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் ஏரியா இருக்குது. அங்கே வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ட்ரெயின் செட்லாம் கொடுத்துருக்காங்க. மியூசியம் ஷாப். நம்ம இங்கே இன்னும் வேறு கூட நிறைய மாடல்ஸ் பார்த்தோம். நிறைய மினியேச்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் விசிட் பண்ண டைமில் எடுத்த பிக்சர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் இந்த இடத்துல விசிட் பண்ணதை காமிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு சின்ன கேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்டிக்கான பழைய கேமராஸ் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய காலத்து கேமராஸ் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம்.
இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் சைட், அங்கேயும் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரெயின் பார்ட்ஸ் வச்சு நிறைய மாடல்ஸ் செஞ்சுருந்தாங்க. சின்ன சின்னதாக நிறைய என்ஜின்ஸ், பழைய காலத்து என்ஜின்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு என்ஜின். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ட்ரெயின் செட்டாக மினியேச்சர் அங்கே அழகாக வச்சுருந்தாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின். ஸோ ஒரு 2-3 கோச் அங்கே இருந்தது. ஒரு ரெகுலர் ட்ரெயின் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் செட் அப்படியே வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏர் கண்டிஷன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உட்டனில் செஞ்ச மினியேச்சர்ஸ் நிறைய இருந்தது. ரொம்ப பழைய காலத்து பொருட்கள் நிறைய இருந்தது. பழைய காலத்தில் யூஸ் பண்ண கேரேஜஸ்லாம் அப்படியே உட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு என்ஜின் மினியேச்சர். இது ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் இதில் இருந்தது. இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச், டபுள் டெக்கர் கோச். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து 18th century மாடல் போல இருக்கு. பாம்பே டு மெட்ராஸ் அப்படின்னு போட்டிருந்தது. பாம்பே டு மெட்ராஸ் ட்ராவல் பண்ணுற கோச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து 3rd கிளாஸ் கோச். அப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் கூட அங்கே இருந்தது. பார்த்திங்கன்னா 19th centuryல செய்யப்பட்ட ஒரு என்ஜின், இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. உலர்த்துக்காக, நிலத்தை உலர்த்துக்காக இந்த என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ரொம்ப பெரிய என்ஜினாக இருந்தது. அடுத்தது நம்ம வந்து ஒரு சின்ன மினி ட்ரெயின் ட்ரிப் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் டைமிங், ஒரு டைமிங்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சுற்றி பார்த்துட்டு டைம் வந்த உடனே நம்ம இதில் போனோம். ஸோ மியூசியம் ஃபுல்லாகவே இந்த இது போகும், இந்த ட்ரெயின். அங்கே இருக்கிற எல்லா என்ஜின்ஸையும் நம்ம அது போகிற வழியிலேயே அப்படியே பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். அங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ண நிறைய ட்ரெயின்ஸ் இருந்தது, நிறைய கோச் இருந்தது அங்கே. ஒரு டனல் மாதிரி இருக்குது. அந்த டனலுக்குள்ளே அந்த சின்ன ட்ரெயின் போகுது. குழந்தைங்க வந்து இதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. சுற்றி நிறைய மரம் இருந்தது, ரொம்ப க்ரீனரி அதிகமாக இருந்தது இந்த இடத்துல. ஸோ அந்த சின்ன ட்ரெயின் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.